ஹாய் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மல்லிக்கடை பூனா. எல்லாரும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, சொந்த தொழில் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஒரு பெரிய மனக்கவலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பிக்கப் ஆகல. நீங்கள் சக்ஸஸ் பண்ண எல்லாருக்கிட்ட கேட்டுப்பாங்க. அவங்களுக்கும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் அவங்க அது கொஞ்சம் மாற்றி யோசனை பண்ணி வேறு பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், எப்படி ஐடியாஸ் பண்ணலான்னு சொல்லி அப்படி பண்ணி சக்ஸஸ் ஆனவங்க தான் நிறைய பேர். நானும் அந்த மாதிரி தான். ஆரம்பத்தில் எனக்கும் இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் பிக்கப் ஆகாமல் இருந்துச்சு. அப்போ நான் கொஞ்சம் மாற்றி யோசனை பண்ணேன். நம்ம எப்படி மல்லிகை மார்க்கெட்டுக்கு, கோயம்பேடு மார்க்கெட் நம்ம கடைக்கு சாமான் வாங்க போகிறோம். ஸோ கொஞ்சம் வந்து போக முடியாதவங்களுக்குலாம் கொஞ்சம் கேட்டு நம்ம ஆர்டர் எடுத்தோம்னா அவங்களுக்கும் சேர்த்து சப்ளை பண்ணுறாங்க. ஒரே டைமிங் தான். சார் நம்ம சொல்லிட்டு அதுமாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அதுமாதிரி பண்ணும்போதே எனக்கு நிறைய பிஸ்னஸ் பிக்கப் ஆச்சு. அதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்தமாதிரி நீங்களும் உங்கள் பிஸ்னஸ் எப்படி பிக்கப் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றி யோசனை பண்ணி பாருங்கள். நான் இப்போ கூட பிஸ்னஸ் எதுனா கொஞ்சம் ஈவினிங் இந்த மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்கப் ஆகாமல் இருக்கும்ல, அந்த டைமில் நான் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எல்லா பொருளும் வந்து ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி அன்றைக்கி போட்டு விட்ருவேன். நம்ம லாபம் மினிமம் ஒரு 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா வச்சுருப்போம். ஸோ அன்றைக்கி வந்து குறைஞ்ச லாபத்துக்கு வச்சுட்டு நான் ஒரு குரூப் போட்டு விட்டுட்டேன்னா கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ எனக்கு அன்றைக்கி ஒரு 1000 ரூபா 1500 2000 எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் மல்லிகை கடையில் அப்படி சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் ரிலேட்டிவ் மல்லிகை கடை வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.